Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து டுட்டோரியல்ல பார்க்க போறோம். இதுல என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு நெக் லைனுக்கு பண்ற டிசைன்ஸ்னு ஒரு டிசைன் காட்றேன். அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் நீங்க ட்ரை பண்றதுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பேசிக்கான ஸ்டிட்ச் தான். பட் அது நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கும். நெக் லைனுக்கு போடுற மாதிரி. இப்போ நான் காட்ட போறது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல காட்றேன். நீங்க அடுத்து இத ட்ரை பண்ணும்போது நெக் லைனுக்கு ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நெக் லைன்ல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு double line போட்டுட்டு இதுல வந்து chain stitches போட போறோம். இப்போ வந்து இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான chain stitch. இந்த ரெண்டு லைன்லயுமே வந்து chain stitch போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல வந்து கொஞ்சம் zigzag-ஆ கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட போறோம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு லாங் chain stitch. இந்த இடத்துல ஒரு குட்டி லாக்னா முடிச்சு கிடையாது, ஒரு குட்டி ஸ்டிட்ச் போடுறதா லாக்னு சொல்றேன். அடுத்து இதே இந்த பக்கம் ஒரு மாதிரி VV-ஆ வரும். இப்போ நீங்க இந்த லாக் போடாம போடிங்கனா வந்து ஸ்டிட்ச் ஒரு மாதிரி தூக்கிக்கும். இப்போ லாக் போடாம இங்க போட்டோம்னா இந்த மாதிரி வரும். சோ அப்படி போடாம நீ ஒரு லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் இங்க வரணும். சோ இந்த கேப் ஃபுல்லா இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா machine embroidery thread வந்து French knot-க்கு போடுற மாதிரி நான் கோர்த்து எடுத்துர்க்கேன். இதுல வந்து 10 strands இருக்கு. இத வந்து இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம்னா நீடில் வெளிய எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து thread வெளிய எடுத்துட்டோம். சோ இந்த லைன் இருக்குல அந்த cross line இதுக்கு மேல நீடில் போகணும். அடுத்ததுக்கு கீழ. சோ இப்படி மாத்தி ஒன்னு இந்த மாதிரி நீடில் உள்ள விட்டு எடுக்கணும். இது வந்து சிம்பிளா வெறும் நெக் லைன் மட்டும் கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வர்க்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பார்க்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும். வெறும் த்ரெட்லயே பண்ண மாதிரி. கொஞ்சம் எல்டர்லி பர்சன்ஸ்லாம் இந்த மாதிரி விரும்புவாங்க. பீட் ஸ்டோன் அப்படி இப்படின்னு இல்லாம வெறும் ஜரியும் த்ரெட் மட்டும். சோ இப்போ இந்த லைனுக்கு கீழ த்ரெட் போயிருக்கு. அடுத்ததுக்கு மேல இதுக்கு கீழ இதுக்கு மேல கீழ இப்படி மாத்தி போட்டு ஃபுல்லா வெளிய எடுத்துறணும். இப்படி இழுக்கும்போது இந்த மாதிரி த்ரெட் பிடிச்சுக்கோங்க. சோ சிக்கு இல்லாம வரும், ஈஸியா வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணனும்னா இங்க தான முடிச்சிருக்கோம். சோ இந்த இடத்துல நீடில் உள்ள விட்டுறணும் திரும்ப. மறுபடியும் இது பக்கத்திலேயே நீடில் வெளிய எடுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து இது த்ரெட்க்கு அடியில போயிருக்கு, ஜரிக்கு அடியில இந்த த்ரெட் போயிருக்கு. இப்போ வந்து மேல வரணும். அடுத்ததுக்கு கீழ. முதல்ல எப்படி பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா. இப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி பின்னல் மாதிரி வரும். இப்போ இதுவே வந்து நம்ம டபுள் கலரா பண்ணனும்னாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து ஒரு கலரும் செகண்ட் போட்ட லைன் இன்னொரு கலர் அந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு வேற saree டபுள் கலர் இருக்கு அப்படினா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிக்கு வந்துச்சுனா ஒரு த்ரெட்டா பிடிச்சு இழுத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். அது செட் ஆயிடுச்சு. சோ இப்போ இதவே வந்து ஒரு நெக் சுத்தி நெக் லைனா போடும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு.
ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு கேப் வருது இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி செகண்ட் லைன் ஜரி லைன் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த இந்த இது கேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எவ்வளோக்கு கம்மியாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய கேப் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸ்டிச் பார்க்குறதுக்கு. இந்த கேப் வந்து சின்னதாக இருந்தால் தான் இந்த வி ஷேப் ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாக இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த த்ரெட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது இப்போ ஒரு நீட்டான ஒரு நெக் லைனுக்கான டிசைன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிசைன் ஒன்று காட்டுறேன், அதுவும் பாருங்கள். இப்போ நான் காட்ட போகிறதும் இன்னொரு நெக் லைனுக்கு போடுறது தான். இது ஆக்சுவலி நானுமே வந்து ஒரு நெட்டில் ஒரு டிசைன் பார்த்தேன், பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு டிசைன் பார்த்தேன், அதில் தான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இது வெறும் ஜரி ஒர்க்கு தான். ஸோ இதுவும் அதே மாதிரி டபுள் சைடு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த லைனில் வந்து 1 சென்டிமீட்டராக பிரிச்சுக்கோங்க. சென்டிமீட்டர், இன்ச் கிடையாது, சென்டிமீட்டர். இப்போது இதில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து இந்த க்ராஸ். ஸோ இப்போ இந்த லைன் இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. இந்த லைனுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் இருந்து எடுத்தோம்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி வரும். க்ராஸாக ஓவர்லேப் ஆகும் உங்கள் ஸ்டிச்சு. இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகும். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இங்கே ஓவர்லேப் ஆகும், க்ராஸாக ஓவர்லேப் ஆகும். மறுபடியும் ஒரு குட்டி லாக், இது சாட்டின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான். குட்டி லாக் போட்டுட்டு இப்போ மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும் எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணுறேன்ட்டு. நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வரணும். குட்டி குட்டி லாக்ஸ் போட்டுக்கணும். இந்த பக்கம் இந்த பக்கம் லாங் ஸ்டிச், ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு இன்டூ மாதிரி வரும் நமக்கு. கரெக்ட், நான் நினச்ச மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போது ஒரு ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டருக்குரிய ஸ்டிச்சு முடிஞ்சிச்சு இந்த இடத்துல. இதே மாதிரி இந்த ஒரு சென்டிமீட்டருக்கும் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ராஸில் கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் எடுக்கிறோம், இந்த ஸ்டிச்சுக்கு இங்கிட்டு இந்த பக்கம் பண்ணும்போது ஓவர்லாப்ஸ் கிடைக்கும் நமக்கு. இது த்ரெட்டில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் ஜரியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுற த்ரெட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது இழுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜரியில் சில நேரம். நான் அடுத்த த்ரெட்டில் பண்ணாலும் அடுத்த டிசைனிங் வீடியோவில் போடுவோம், அதுவும் பார்ப்போம். இங்கிட்ட இந்த லைன் இந்த டாட் தொட்டுருச்சு, இங்கே இன்னும் தொடலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எதையுமே நான் கிளாஸில் போயெல்லாம் கற்றுக்கல, எல்லாமே நானாக அங்கங்கே பார்த்து பார்த்து கற்றுக்கிறது தான்.
ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் சாரி. உங்களுக்கு இது இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும் அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணலாம் கூட. பட் நான் பார்த்த பிக்சரில் இந்த மாதிரி தான் இருந்தது ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு பிளாக்குக்கும் நம்ம போட்டு முடிக்கணும். இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஆக்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த த்ரெட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முதல் போட்ட ஸ்டிச்சில் அந்த த்ரெட்டு வச்சேவும் இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டு இது மேலே இப்படி போடும்போது இதுவே வந்து ஒரு அதாவது த்ரெட்டை வச்சு நம்ம அப்படியே கிளிப் பண்ண மாதிரி இருக்கும். சரி, பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ அதாவது நிறைய சரி போட்டு அதை இப்படி கிளிப் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ப்ளவுஸில் போட்டதை விட இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இட்ஸ் நைஸ். இப்போ இந்த கேப்பில் வந்து ஒரு பீடு இல்லைன்னா ஸ்டோன் நமக்கு வேணுங்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு ஸ்டோன் வைக்கிறேன், வேணும்னா நம்ம பீடு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். நல்லா கிராண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ராவாக தெரியும். அதாவது இந்த ஹோல்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஒரு லைனை செயின் ஸ்டிச் லாஸ்ட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து வெறும் நெக் லைன் மட்டும், அதாவது நெக் சுற்றி மட்டும் ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ரொம்ப கச்சன் கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக பெரியவங்க கேட்பாங்க. லைக் கல்யாண மாப்பிள்ளையோட அம்மாவோ பொண்ணோட அம்மாவோ அவங்கெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம நெக்லைன் யூஸ் பண்ணுற மாதிரி 2 டிசைன் கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம இப்போ பழகுனது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு காட்டியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் நெக் சுற்றி ரவுண்ட் நெக்கோ பார் நெக்கோ என்ன மாதிரியான நெக் ஷேப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.